பெஞ்சல் புயல் காரணமாக செங்கல்பட்டு நகர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், அதி கனமழை பெய்து வருவதால் செங்கல்பட்டில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். பொதுமக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மழைநீரை அகற்றுவதற்கான ஏதேனும் பணிகள் நடைபெற்று வருகிறதா? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பெஞ்சல் புயலானது மாமல்லபுரம் அதே போன்று மரப்பான முறையில் பறவை கடக்கூடிய மாவட்டத்தை பொறுத்தவரை மதுராந்தகம், செய்யூர், அதே போன்று கோவளம், மாமல்லபுரம், திருப்பூர், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் அதிக கனமழையானது காலை முதல் பெய்து. குறிப்பாக செங்கல்பட்டு நகரத்தை பொறுத்தவரையில் வேதாச்சலம் நகர், அதே போன்று மேலமையூர் பகுதிகளில் அதிக அளவிலான கனமழையானது சூழ்ந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி கொண்டிருந்தனர். கனமழையானது காலை முதலே காரமழையாக தொடர்ந்த நிலையில 2 மணி 3 மணி அளவில் அதிக அளவிலான கனமழையானது செய்ய துவங்கியதால் அதிக அளவிலான அந்த மழை பெய்யானது ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த முக்கியமாக கருதப்படும் அந்த செங்கல்பட்டு நகரப்பகுதி சாலையான வேதாச்சலம் நகர், அதே போன்று மேலமல்லூர், அதே போன்று பயணிகால அவனி ஆகிய பகுதிகளில் கனமழை சேர்ந்துள்ளதால் இதனால் அந்த பகுதியில் இருக்கிற குடியிருப்புவாசிகள் பெரும் அவதிக்குள்ளாகிறது. குறிப்பாக வாகன எடுத்து வெளியே வர முடியாமல் மற்றும் போன்று வெளியே செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக காற்றுடன் கனமழையானது பெய்துள்ளதால் அந்த மாமல்லபுரம், அதே போன்று அதை ஒட்டி உள்ள கனமழை மற்றும் இந்த பலத்த காற்று கனமழையாக தற்போது செய்கிறது. செங்கல்பட்டு நகர பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன்.